ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? மோஸ்ட்லி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து டிஃபன் தான் எடுத்துப்பாங்க. பட் நாங்கள் சாதம் தான் எடுத்துப்போம். ரைஸ் தான் இது வரைக்குமே பழகிடுச்சு அப்படியே. ஸோ இன்றைக்கி நான் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு தான். அதாவது திருநெல்வேலி ஸ்டைலில் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அது ரொம்பவே ஈஸி தான். சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி சீக்கிரமாக வச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 7 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்காதீங்க. அப்புறமா ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகவே வரும். குழம்பு கொதிக்கிற சமயத்தில் நம்ம முட்டை ஆம்லேட் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 4 முட்டை கிட்ட எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எப்போது நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து. ஆனால் இந்த குழம்புல போடுற முட்டை ஆம்லெட் வந்து திக்காக போட்டுக்கோங்க, கொஞ்சம் மெத்துன்னு. அப்போ தான் குழம்புல போடும்போது நல்லா ஊறி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம், சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி சேர்க்கும் போது குழம்பு நல்லா ஊறி வரும். அப்போது நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் நல்லா முட்டையில் இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை ஆம்லெட்டை 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெந்தால் போதும். லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.